உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கேன். அதுக்கும் நீதானே காரணம். இதோ இந்த முரளி ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தான். நம்ம கிட்ட சொல்லாம கூட கல்யாணம் பண்ணி ஒரு பிரச்சனையோட வந்தான். அதையும் சரி பண்ணி அவனையும் திருத்தி அவனை வேலைக்கு போக வச்சு அவன் வாழ்க்கைக்கும் ஒரு வழி பண்ணி கொடுத்துட்ட. கடைசியா ராதிகாவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவளுக்கும் அரவிந்தோட அன்பை புரிய வச்சு ராதிகாவோட வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வழி காட்டிட்ட. இப்போ இந்த குடும்பம் பூ பூத்து காய் காய்ச்ச மரம் மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த மரத்தோட வேறு நீதானம்மா. மாமா, வேறு மண்ணுக்கடியில எப்பவும் தனியா தான் இருக்கும். மரம் செழிப்பா இருக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த வேறு எதையும் எதிர்பார்க்காது, எதிர்பார்க்கவும் கூடாது மாமா. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. மாமா, உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்கணும். நான் நிஜமாவே என் மனசார சந்தோஷமா இருக்கேன். அவங்க கூட வந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியாது. ஆனா அவங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது என் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக தானே மாமா இவ்ளோ வருஷமும் நான் கஷ்டப்பட்டேன். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைச்சிருக்கு. அத கண்ணுக்கு நேரா பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை என்கிட்ட சொல்ல வார்த்தையே இல்லை. அதனால நீங்க என்னை பத்தி கவலையே பட வேணாம். இல்ல ரஜினி. மாமா, நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி இன்னும் நல்ல இடத்துக்கெல்லாம் போகணும். அக்காவையும் பசங்களையும் நல்லா பாத்துக்கணும். நான் எங்க இருந்தாலும் உங்களெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பேன். எங்க இருந்தாலுமா? ரஜினி, நீ எங்கேயும் போக மாட்ட, போகவும் கூடாது. உறவுல நீ எனக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா மனசார நான் என் தங்கச்சியை தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இந்த அண்ணன் பேச்ச நீ கேளுமா. கேப்பல்ல? கேக்குறேன். சரி, முதல்ல போங்க. மறுபடியும் யாராவது பார்த்தா அதால பிரச்சனை ஆயிடும். நீங்க போங்க. சரிம்மா. உனக்கும் மாமாக்கும் இதே வேலையா போச்சா? இப்ப எதுக்கு இங்க வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கூட்டிட்டு வந்த பாத்தியா? நீ வேற லெவல் ரஜினி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து என்ன புகழ்றியா? ஆளப்பாரு, பாவ ராதிகா. ஆமாமா, ரொம்ப பதறிட்டா. வயித்துல குழந்தையோட இருக்கும் போது இப்படி பண்றோமேன்னு எனக்கும் லைட்டா உறுத்தலா இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தைக்காக தான் எல்லாமேன்னு நானே என் மனசு தேத்திக்கிட்டேன். இப்போ நீ இப்படி தேடி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது ராதிகாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. அது ஒண்ணுதான் ரஜினி, அவ உன்னை எப்பதான் புரிஞ்சுப்பான்னு தெரியல. அவ என்ன புரிஞ்சுக்காம போனாலும் பரவாயில்ல, உன் கூட அவ சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். இதான் ரஜினி, நீ இந்த மனசுதான் நீ.
ஐயோ சாமிப்பா, போதும் விட்டுருங்க, போங்க. ஏய், நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுதான் ராதிகாவுக்கு பிரச்சனை அரவிந்த். அவளுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அவ அதை உணர்ந்துட்டானா உன் மேல அவளுக்கு இருக்கிற லவ் இன்னுமே அதிகமாயிடும். என்னை பத்தி பேச்சே எடுக்காத, சரியா? என் நினைப்பே உனக்கு வேண்டாம். ஏய், அது எப்படி முடியும்? நாங்க ஒன்னா திரும்பவும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நீதானே. யார் சொன்னா அப்படி? அப்படிலாம் கிடையாது. அப்படிதான். நீங்க ஒன்னா சேரணும்னு நீ தான் பிளான் போட்ட. அதுல ராதிகா தன்னோட லவ்வ உனக்கு ப்ரூவ் பண்ணி உன் கூட சேர்ந்திருக்கா. முழுக்க முழுக்க அவளே போராடி அவ தான் லைஃப திரும்ப வாங்கியிருக்கா. அவ இத பண்ணுவாங்கிற நம்பிக்கையில தானே நீ இந்த திட்டத்தையே போட்ட. உன் நம்பிக்கை அவ ஜெயிச்சிருக்க அரவிந்த். அவ மனசுல நீதான் இருக்கேன்னு இப்போ உனக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால நீ என்ன பத்தி கவலைப்படாத, ஓ வாழ்க்கையை பாரு. அது இல்ல ரஜினி. அரவிந்த் கூப்பிடுற, போ. அவதான், அவளை நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. சீக்கிரமே நீயும் பார்த்திபனும் இதே மாதிரி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி கவலையே பட மாட்டேன். சரி, நீ சீக்கிரம் போ. ஆமா, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஹலோ, நான் கூப்பிடுறேன். என்ன இப்போ? ஹேய் ராதிகா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.